ஸ்ரீமத்யை கோதாயை நமः. வைதேசிகஸ்ருதிகிராமபிபூயசீனாம் வன்னேஷு மாதிமஹிமானஹிமாதிருஷாம் தே இத்தம் விதந்தமபி மாம் சகசைவ கோதே மகுனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீயாக. கிழிப்பாசுரத்திலே நாயக பெண் பிள்ளையான ஒரு தோழியை எழுப்புவதாக அந்த பாசுரம் அமைந்தது. இன்று நாம் அனுபவிக்கக்கூடியதான பாசுரத்திலே பிரியோகி ஞானினோ தியர்த்தமகம் சஜமம பிரியா என்பதாக கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொன்னபடிக்கு ஞானிக்கு என்னிடத்திலே இருக்கக்கூடியதான அன்பு அளவிட முடியாதது என்று பகவான் கூறுகிறான். இப்படி எம்பெருமானிடத்திலே கிருஷ்ணனிடத்திலே அதிக பிரீத்தியை வைத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு கோபிகையை இந்த பாட்டிலே இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். இதற்கு இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட சில அடையாளங்கள் கீழ்வானம் வெள்ளென்று முதல்ல சொன்னது புள்ளும் சிலம்பினகான். ரொம்ப காலங்கார்த்தாலே உழக்காலத்திலே பறவைகள் சந்திக்கக்கூடியதான ஒரு வியாஜ்யம், ஒரு உத்தமம். அடுத்தது கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தம் கலந்து அப்படிங்கிறதான ஒரு பாசுரத்திலே பரத்வாஜ பட்சிகள். அதற்கு பிறகு ஏன்னா ஒரு ஆற்றுலேருந்து இன்னொரு ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா, விளம்பம் இருக்கும் இல்லையா, அந்தந்த சமயத்திலே ஏற்படக்கூடியதான அந்த நிமித்தங்களை இங்கே ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த வகையிலே கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். கொஞ்சம் கீழ்வானம் வெளுத்துன்னு வருது, எருமை சிறு வீடு மேய்வான். இந்த எருமைகள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு முன்னால் பனிப்புல் மேய்தல். சிறு வீடு அப்படின்னாக்க பனிப்புல் மேய்தல்னு வீட்டு தோட்டத்திலே இருக்கிற இடத்துல பனிப்புல் மேய விடுவான். என்ன கிழக்கு வெளுத்து போச்சு அப்படின்னு ஒன்று சொல்கிறா. எருமைகள் 4 பக்கங்களிலும் பனிப்புல் மேய்கின்றன அப்படிங்கிறா. இந்த 2 விஷயத்தை அடையாளமாக சொல்கிறா. மேய்வான் பரந்தனகான், இங்கே பார்த்தியா எழுந்து பார்த்தியா, எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், கிழக்கு வெளுத்து போச்சு எழுந்து வந்து பார்க்கலையா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, நாழி கடந்துட்டே இருக்கு, நீ எழுந்து வரமாட்டேங்கிறியே, போவான். எல்லாரும் அவசரப்படுத்துகிறா, அவளை விட்டுட்டு போகலாம், நீ என்ன எதுக்கு அவளுக்கோசரம் நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கே, வா எழுந்து வந்தால் வரட்டும், வரலன்னா நாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவர்களை எல்லாம் போக விடாமல் தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உன்னை கூவான் வந்து நின்றோம். எத்தனையோ பேர் உன்னை விட்டுட்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் கேட்கல, ஏன்னா எங்களுக்கு அத்தியத்த பிரீத்தியான தோழி நீ, அதனால் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கிறதுனால போவாரை போகாமல் காத்து அவர்களெல்லாம் தடுத்து உன்னை கூவான், உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கோசரம் உன் வீட்டு வாசல் முன்னால் நின்றுட்டு இருக்கோமே, உனக்கு கேட்கலையா, பாரு, ஏந்து பாரு. கோது கலமுடைய பாவாய் அப்படிங்கிறா. இந்த பெண் யார் அப்படின்னா பகவானுடைய அனுபவத்திலே மிகவும் குதூகலத்தை உடையவள் அப்படின்னு. கோதுகலம் அப்படின்னா குதூகலம்னு அர்த்தம். அதை தமிழில் கோதுகலம்னு அழகாக சொல்கிறா. குதூகலத்தை உடையதான ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவளே, உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது, பகவான் நாமாவை சொன்ன உடனே உனக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுறது, குதூகலம் ஏற்படுறது. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், எழுந்து பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. ஒரு பாசுரத்திலேயும் ஒரு விற்த்தாந்தத்தை இங்கே சொல்கிறா. இங்கே மாவாய் பிளந்தானை அப்படின்னா இந்த கேசின்ற ஒரு அரக்கனை வாயு உள்ள கையை விட்டு பெருமாள் சம்ஹாரம் பண்ணுறார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய சாணூரன் முஷ்டிகன் என்று சொல்லக்கூடியதான 2 மல்லர்களை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறான். அங்கே கம்சன் இடத்துல போய் கம்சவதத்துக்கு முன்னால் அங்கே மல்யுத்தம் நடக்கிறது. அதில் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் அப்படிங்கிற. தேவாதி தேவன்னாக்க யார் அப்படின்னாக்க சாட்சாத் அனைத்து தேவர்களுக்கும், நமக்கு மாத்திரம் இல்லை தேவதைகளுக்கெல்லாம் கூட நாதனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவன் அந்த எம்பெருமான். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள். இதுக்கு ஆப்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னாக்க, உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, எல்லாரும் நம்மளாம் காஞ்சிபுரம் போய் சேவிச்சிருப்போம் பெருமாளை. வரதன் இருக்கார் இல்லையோ, காஞ்சிபுரம் வரதனை போய் சேவிச்சிருப்போம். அங்கே பெருமாள் எப்படின்னாக்க ஒரு கட்டு மலையில் பெருமாள் எழுதிருக்க. அவர் தேவாதி தேவன், தேவ பெருமாள்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த பெருமாளை சொல்கிறது வழக்கம் உண்டு. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், மலையில் போய் சேவிக்கிறவாளும் உண்டு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலையிலேயே இருந்து விடுறதில்ல, உற்சவாதிகளுக்கெல்லாம் கீழே இறங்கி வர்றார் பெருமாள். அங்கே போய் சேவிக்கிறவாளும் உண்டு. உற்சவத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு உற்சவத்துக்கும் பெருமாள் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி என்ன பண்ணுறாருன்னா ஆவாவென்று ஆராய்ந்து அருள். யாரெல்லாம் நம்மளை மேலே சேவிக்கிறான்னு பெருமாள் பார்த்து வச்சுக்கிறார். அவர்களுக்கெல்லாம் கூட இல்லை, மேலே சேவிக்க முடியாதவர்களுக்கும் பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆவாவென்று ஆராய்ந்து அப்படின்னு அப்படியே அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் ஆச்சரியப்படுறார், ரொம்ப பாதிக்கிறார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னையொழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். ஆழ்வார் சொல்ற, வாரிக்கொண்டு உன்னை பாரி முழுங்கி சாப்பிடணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்,
ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்கிறார். எந்த ஆழ்வார்? நம்ம ஆழ்வார் சொல்கிறார். அப்படிப்பட்டவனான ஒன்றை நான் முழுங்கி சாப்பிடணும், அவ்வளவு பாரிப்பு இருக்கு என் மனசில் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆர்வுற்ற என்னுடைய மனசில் ஏற்பட்டு இருக்கக்கூடியதான ஆர்வத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கக்கூடியதானது உன்னுடைய ஆர்வம். என்ன ஆர்வம் அப்படின்னா, ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னை கீழே தள்ளிவிட்ட நீ, என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து எனக்கு முன்னால் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிண்டு அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்து வந்து இங்கே பொலிந்து நின்ற பிரானாக வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய நினைத்தாயே. எங்கள் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாருடையதான பிறந்த ஊர் அது. அந்த ஊரில் ஆதிநாத பெருமாள்னு பேர், ஆதிநாதவல்லி ஆதிநாத பெருமாள்னு பேரும் பெருமாளுக்கு அர்ச்சையில் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமாக பெருமாள் எழுதிருக்காருன்னு. அந்த பெருமாளுக்கு ஆதிநாத பெருமாள், நீ ஆதிநாத பெருமாளாக வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சியே. ஆவாவென்று ஆராய்ந்து யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுக்கு தெரியும். பண்ணணும்னு நினச்சுட்டான்னா பெருமாள் என்ன பண்ணுறான்னா, தன் நிலையை விட்டு இறங்கி வந்து அங்கேருந்து வந்து நம்மளை ரட்சணம் பண்ணுறான்னு இல்லையோ. மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த கானமர் வேளம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை அப்படிங்கிற இல்லையா. முதல்ல வந்து யானையுடைய காலை பிடிச்சு நிறுத்து. இது எங்கேயோ நடந்துட்டு இருக்கு சண்டை. இது நாராயணான்னு கத்துறதான் யானை. கத்தின உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னார், அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கருடாரூடனாக பெருமாள், ஸ்ரீவைகுண்டம் எங்கே இருக்குது, யானை எங்கேயோ கத்தின்னு இருக்கே இல்லையா, அந்த இடத்துல பெருமாள் வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நேராக வந்துட்டார் பெருமாள். அப்படின்னா அதுக்கு இருக்கிற ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, தூரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆனாலும் பெருமாள் அவனை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் வாயுவேகம் மனோவேகமாக வந்தாராம் பெருமாள். மனோவேகம்தான் கருடனை இழுத்துன்னு வந்து தொப்புன்னு வந்து அந்த யானைக்கு முன்னால் வந்து நிந்தாயே அப்படின்னா அனுகிரகம் செய்வது என்று எம்பெருமான் ஒருவனுக்கு தீர்மானித்து விட்டால் பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, ஆறு உற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து வெறுமனுக்கில் தான் என்னை முற்ற பருகினான். பெருமாள் என்னை தானே ஃபுல்லாக என்னை வியாபிச்சுன்னுட்டான். முற்ற பருகினான்னா என்னுடைய திருமேனி பூராவும் என்னுடைய உடம்பு பூராவும் பெருமாள் வியாபித்து வந்து விட்டான் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அப்படி இங்கே சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, கோதுகல தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள். பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டானா? அப்படிப்பட்டவனை பாடாமல் நீ இங்கேயே கிடக்கின்றாயே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் இங்கே சொல்கிறார் பெருமாள், பகவானுடைய கைங்கரியத்தை, பகவான் உகக்கக்கூடியதான கைங்கரியத்தை நாம் ஏற்கனவே பிரதிஜை செய்தபடி இந்த கைங்கரியத்தை நாம் பண்ண வேண்டாமா என்ன? அதனால் அதற்கு அவசியம் நீ எழுந்துருளி வர வேண்டும். எழுந்து வந்தேயானால்தான் பகவத் அனுபவத்திலே நாம் ஈடுபட முடியும் என்பதாக சொல்லி இந்த பாசுரத்துடைய பெருமையை ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.